மகா ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு, "அம்மா அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, இந்த மாதிரி பிரச்சனை. ஆனால் அந்த பொண்ணை பார்த்துக்கவே முடியலம்மா. நீனா கரெக்டாக பார்த்துக்கோ, கொஞ்சம் ப்ளீஸ் வாயேம்மா" அப்படின்னு சொன்னதும், மகா வந்து வீடு ஃபுல்லாக தேடுவாங்க. அழகிய காணுமே இல்லைங்க அத்தை அப்படின்னதும், வேகமாக இப்போவும் காணுமா அழகி அப்படின்னு டக்குன்னு அவங்க அம்மா வந்து நிற்பாங்க. அப்போ வந்து வேகமாக வந்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. கோடீஸ்வரி வந்ததை நினச்சி குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக கோடீஸ்வரி வருவாங்க. மகா கூப்பிட்டப்ப வந்து கோடீஸ்வரி வந்து, "என்னால் முடியவே முடியாது, இங்கே நிறைய வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ வந்து ஐஸ்வர்யாவும் மகாவும் கேட்பாங்க, "ஏம்மா அவ்வளோ நேரம் வந்து மகா கேட்டுகிட்டே இருந்தால, நீ வரலன்னு தானே சொன்னேன், இப்போ என்னம்மா திடீர்னு வந்துட்ட" அப்படின்னதும் உடனே கோடீஸ்வரி சொல்கிறாங்க, "மகா கூப்பிட்டு நான் வரல, மாப்பிள்ளை தான் நீங்கள் கண்டிப்பாக வந்தால் நல்லா இருக்குங்க அத்தைன்னு சொன்னதுனால மாப்பிள்ளைக்கோசரம் நான் வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொன்னதும் மகாவுக்கு பயங்கரமாக ஷாக்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அழகியை பார்த்துக்கிறதுக்கு கோடீஸ்வரியே மகா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மகா வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, "ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டதுக்கு" அப்படின்னதும், "இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ அப்செட் பண்ணிக்கிறியா" அப்படின்னது உடனே, "இதெல்லாம் பத்தாது, இன்னும் நீங்கள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்க" அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்